கொஞ்சம் படித்தவங்களாகவும் இருப்பாங்க, கம்பீரமாகவும் இருப்பாங்க, தெளிவாகவும் இருப்பாங்க, அறிவுத்திறன் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கான தேவர் அப்படின்னு பார்க்கும்போது அனைத்து வித சித்தமார்களும் இவங்களுக்கான தேவர்களாக வருவாங்க. இல்லை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே செழிப்பாக வாழ்கிறாங்கன்னா கிடையாது. ஆக்சுவலி புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க தனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி ஒரு மினி ஹிட்லர் மாதிரியே இருப்பாங்க. கேது தசை எல்லாருக்குமே கெடுதல் பண்ணுமானா கிடையாது. சிலருக்கு யோகம் பண்ணக்கூடிய நிலைமையில கூட கேது இருப்பார். அப்போ அந்த யோகம் பண்ணக்கூடிய நிலைமையில கேது இருக்காருன்னா நேயர்களுக்கு அபியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நமக்கான ஒரு பதிவு கொடுக்கறதுக்காக அஸ்ட்ராலஜர் கஜலட்சுமி இருக்காங்க. வணக்கம். தொடர்ந்து ஒவ்வொரு நட்சத்திரங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான பதிவா புனர்பூசம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல ஒருத்தங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட வாழ்நாள் குணாதிசயம் எப்படி இருக்கும்? புனர்பூசம் நட்சத்திரம் 7வது நட்சத்திரம். மிதுனத்திலையும் கடகத்திலையும் இருக்கக்கூடிய நட்சத்திரம். உடைப்பட்ட நட்சத்திரம். மிதுன ராசியில் 3 பாதங்களும், கடகத்தில் 4ஆம் பாதம் ஒரு பாதமும் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக சொல்லப்படுது. இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தோட ஓனர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு குரு பகவான், பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், தேவகுரு. ஓகேங்களா? அப்போ அந்த நட்சத்திரம் எவ்வளோ ஒரு பொலிவான நட்சத்திரம் அப்படின்னு பாருங்க. நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப தெளிவாக பேசக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இது வானத்தில் பார்க்கும்போது நமக்கு 5 கூட்டங்களாக கொண்ட ஒரு நட்சத்திரமாக சொல்லப்படுது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப தெளிவாக பேசுவாங்க. அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே நமக்கு நிறுத்தி நிதானமாக, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நிறுத்தி நிதானமாக பேசுவாங்க. சில குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஏஜாக இருக்கும், ஆனால் ரொம்ப மெச்சூரிட்டியெல்லாம் பேசி பார்த்துருக்கீங்க. அது எல்லாமே புனர்பூசம் நட்சத்திரம் தான். ஆனால் ஒரு சிலருக்கு பேச்சு தாமதமாக வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த புனர்பூசத்துக்கு இருக்குது. கொஞ்சம் படித்தவங்களாகவும் இருப்பாங்க, கம்பீரமாகவும் இருப்பாங்க, தெளிவாகவும் இருப்பாங்க, அறிவுத்திறன் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க, டீச்சராக இருப்பாங்க, ப்ரொஃபஸராக இருப்பாங்க, எஜுகேட்டடாக டீச் பண்ணக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய நட்சத்திரமாக சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த புனர்பூசம் நட்சத்திரம் ராமரோட நட்சத்திரம். அப்பா மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க, மரியாதை வச்சுருப்பாங்க, அப்பா சொல் தட்டாத ஒரு ஆளாக இருப்பாங்க. நான் சொன்னது எல்லாமே ப்ளஸ். ஆனால் ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தில் அந்த குரு பகவான் எங்கே இருக்காருன்றதை பொறுத்து நமக்கு அது கொஞ்சம் குணாதிசயங்கள் மாறுபடும். பேச்சு திறன் கொஞ்சம் டிலே ஆகி வருவதற்கான அதுக்கு ஒரு உதாரண காரணமும் இருக்குது. ஏன்னா இந்த புனர்பூச நட்சத்திரத்தோட அதிதேவதை அப்படின்னு பார்க்கும்போது அதிதி கோமாதா சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, மாதாவாக விளங்கக்கூடியவங்க. இப்போ இவங்க இந்த அதிதி என்ன பண்ணாங்கன்னா, சிவன் கோயிலில் சாமி கும்பிட்டு இருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலூரில் இருக்கக்கூடிய வாணியம்பாடி அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோவில். சிவன் பேர் ஆதிதேசவர், தாயார் பேர் பெரிய நாயகி. இந்த சிவன் கோவிலில் அதிதி வணங்கியதாக சொல்லப்படுது. இந்த இடத்துல வணங்கும் போது அவருடைய கணவருக்கும் மனைவிக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்தது. கோச்சிக்கிட்டு தனியாக போயிடுறாங்க. தனியாக போயிட்டு ஒரு இடத்துல அந்த வாணியம்பாடி வரக்கூடிய அந்த ஏரி ஓரமாக நின்றுட்டு இருக்கும்போது சிவபெருமான் இவங்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப அவங்களுக்கு காட்சி கொடுத்து நடனம் ஆடி காமிச்சு அவங்களுடைய பாடல் பாட சொன்னாங்களா. அப்போ அவங்க பாடினப்போ அந்த இடத்துல தான் பாடியதாக சொல்லப்படுது. அதனால தான் அந்த பேருக்கு வாணியம்பாடி அப்படின்னு ஒரு பேர் வந்ததாக சொல்லப்படுது. இல்லை இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் வேற ஏதாவது புதன், வேற ஏதாவது கிரகம் அமர்ந்து குழந்தைங்களோடைய படிப்பில் கை வைக்குது, குழந்தைங்களுக்கு பேச்சு திறன் கம்மியாக இருக்குது, குழந்தைங்களுக்கான ஒரு கரெக்டான விஷயம் அமையலை அப்படின்றவங்க இந்த கோவிலுக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது போயிட்டு வரும்போது அந்த படிப்பில் இருக்கக்கூடிய தடை விலகும். கல்வி தோஷம் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அது விலகும். அதே மாதிரி இந்த அந்த பேச்சு சொன்ன பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் திக்கி திக்கி பேசுகிறாங்கன்னு சொன்னால் அவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். அவங்களோட ஜென்ம நட்சத்திரம் வருது பார்த்தீங்கன்னா, வருடத்துக்கு ஒரு முறை அடிக்கடிக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போதும் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கர்மாக்கள்னால ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க, அது விலகுவதாகவும் சொல்லப்படுது. புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரமாக உத்திரம் நட்சத்திரம் வருது. உத்திர நட்சத்திரத்தோட அதிபதி ஐயப்பனாக சொல்லப்படுது. அப்போ வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்றவங்க இந்த ஐயப்பனை வழிபாடு பண்ண அவங்களோட எதிரிகள் விலகி போவாங்க, அவங்களுக்கான நோய் விலகி போகும். அவங்களுக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய நம்ம வேலை சம்பந்தமான பொருளாதாரம் அந்த ரீதியாக இருக்கக்கூடிய இடையூறுகள் போகும். இவங்க எந்த உணவை எடுத்துக்கும் போது இன்னும் செழிப்பாக இருப்பாங்க? இவங்க பால் சாதம், இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க பால் சாதம் சாப்பிடும்போது நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. ஏதோ முக்கியமான விஷயம் வெளியில் போகிறீங்க, தவிர்க்க முடியாத சூழல் போய் தான் ஆகணுன்றவங்க பால் சாதம் சாப்பிட்டுட்டு போகும். அது சாப்பிடும்போது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இல்லை பால் சாதம் தானம் கொடுக்கலாம். அதே மாதிரி கோவிலில் ஏதாவது பள்ளியறை பூஜைகள்லாம் பண்ணும்போது இந்த பால் சாதத்தை நீங்கள் பள்ளியறை பூஜைக்கு பிரசாதமாக கொடுக்கும்போதும் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும்.
இவங்க எந்த கடவுளை வழிபட்டா இவங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும்? இவங்களுக்கான சித்தர் அப்படின்னு பார்க்கும்போது தன்வந்திரி பகவான் சித்தராக வராரு. சித்தரையோ இல்லை கடவுளையோ வணங்கும் போது மறிக்குழந்து மலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மறிக்குழந்து மலரை இவங்க கொடுத்து அவங்க வேண்டுதல் வைக்கும்போது அவங்களுடைய காரிய சித்தின்றது கண்டிப்பாக கிடைக்கும். இவங்களுக்கான தேவர் அப்படின்னு பார்க்கும்போது அனைத்து வித சித்தமார்களும் இவங்களுக்கான தேவர்களாக வருவாங்க. இவங்களுக்கான மரம் அப்படின்னு பார்க்கும்போது பேம்பு மரம். நமக்கு மூங்கில் மரம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா, மூங்கில் மரம். மூங்கில் மரம் நம்மளால் வளர்க்க முடியல அப்படின்னா கோவிலில் கொடுத்து வளங்க. அப்படியே முடியலன்னா நமக்கு இந்த வாஸ்து செடின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, மூங்கில் குட்டியாக வரும். வீட்டில் டேபிள் எல்லாம் வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த செடியை வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் வீட்டில் வளர்த்துட்டே வரும்போது அதை பார்க்க புனர்பூசம் நட்சத்திரத்துக்கான குரு வந்து ஆக்டிவேட் ஆகும். இவங்க வந்து தானம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சந்தனம் தானம் கொடுக்கலாம், அதற்கப்புறம் மாதுளப்பழம் தானம் கொடுக்கலாம், கோமாதா தானம் கொடுக்கலாம். இவங்களுக்கான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது மஞ்சள் நிறம் இவங்களுக்கான நிறமாக சொல்லப்படுது. ஆக்சுவலாக புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே செழிப்பாக வாழ்கிறாங்களான்னா கிடையாது. குறைந்தபட்சம் 60% செழிப்பில்லாமல் தான் வாழ்கிறாங்க. மீதி 40% பீப்புள் மட்டும்தான் வந்து நல்லா செழிப்போடு வாழ்கிறதாக இருக்குது. அப்போ அந்த 60% மக்கள் வந்து நான் ரொம்ப கஷ்ட ரீதியாக பொருளாதாரமாக கஷ்டப்படுறேன்றவங்க முடிஞ்ச கோமாதா தானம் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். கோமாதா வழிபாடு எடுக்க இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக இவங்க ஃபீல் பண்ண முடியும். இவங்களுக்கான லைஃப் பார்ட்னர் வந்து இந்த நட்சத்திரத்தில் இருக்கவங்கலாம் இணையலாம், இணையக்கூடாது அப்படின்னு இருக்கா? இவங்களுக்கான கூடாது அப்படின்னு ஒரு நட்சத்திரம், இவங்களுக்கு ஒத்தே வராத ஒரு நட்சத்திரம் இருக்கும் பார்த்தீங்களா, அது அஸ்வினி நட்சத்திரம். இவங்களுக்கு ஒத்தே வராத ஒரு நட்சத்திரமாக சொல்லப்படுது. இவங்களுக்கு ஒத்து போகிற நட்சத்திரம், இவங்களுக்கு மேட்சிங் நட்சத்திரம், இவங்களுக்கு நண்பர்கள் அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து செவ்வாயோடைய நட்சத்திரம், மிருகஷீடம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம் இவங்களுக்கு ஒத்து போகும். அதே மாதிரி சனி பகவானோட நட்சத்திரம் பூச நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், இது ரெண்டுமே உங்களுக்கு ஒத்து போகும். உத்திரட்டாதி அந்த அளவுக்கு ஒத்து போகாது. அதே மாதிரி இவங்களுக்கு அடுத்தது ஒத்து போகிற நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் இவங்களுக்கு ஒத்து போகக்கூடிய நட்சத்திரம். ரேவதி ஒத்து போகும், அஸ்தம் ஒத்து போகும், திருவோணம் ஒத்து போகும், அப்புறம் செவ்வாயோட நட்சத்திரமும் ஒத்து போகும். இந்த 4 நட்சத்திரமும் இவங்களுக்கு ஒத்து போகிற நட்சத்திரமாக சொல்லப்படுது. இதில் மேட்சிங் வந்து அவங்க பற்றி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இவங்களுக்கு ஒத்து போகாத நட்சத்திரம் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, நான் ஒரே ஒரு நட்சத்திரம் அஸ்வினி மட்டும்தான் சொன்னேன். இவங்களுக்கு சுக்கிரனோட நட்சத்திரமும் இவங்களுக்கு பெருசாக ஒத்து போகாது. பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரமும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பெருசாக ஒத்து போகாது. அதுலேயும் இவங்க கொஞ்சம் கவனம் வேணும். இதெல்லாம் செய்யக்கூடாது. இவங்க எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க தனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி ஒரு மினி ஹிட்லர் மாதிரியே இது பண்ணுவாங்க. கரெக்டாக ப்ரொசீஜராக எல்லாமே இந்த வீட்டில் இந்த பொருள் இங்கே வச்சா இந்த பொருள் இங்கே தான் இருக்கணும், இந்த பொருள் இங்கே தான் இருக்கணும், இப்படி க்ளீனாக இருக்கணும், ஒரு ரூல்ஸ் எல்லாம் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் கொஞ்சம் கவனம் கண்டிப்பாக வேணும். அது எல்லா இடத்துலையும் அப்ளிகபிள் ஆகுமானா அப்ளிகபிள் ஆகாது. அதில் கொஞ்சம் கவனம் வேணும். ஆனால் புனர்பூச நட்சத்திரக்காரங்க எல்லாரோடையும் ஜெல்லாயிடுவாங்க. எல்லாரோடையும் ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இவங்களுக்கான சிம்பிள் குறியீடுனா என்னவா இருக்கும்? இவங்களுக்கான பறவை அப்படின்னு பார்க்கும்போது அன்னப்பறவை. அன்னப்பறவையை நம்ம வளர்க்க முடியாது. அட்லீஸ்ட் அன்னப்பறவையை ஃபோட்டோவையாவது வச்சு இவங்க கண்ணில் பார்க்க இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். புனர்பூசம் கொஞ்சம் அலைப்பாயக்கூடிய மனதாகவும் சொல்லப்படுது. சில நேரங்களில், எல்லா நேரமும் கிடையாது, சில நேரங்களில் அதில் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். புனர்பூசத்துக்கு கொஞ்சம் தாமதமாக தான் திருமணம் நடக்கும். திருமணம் வந்து புனர்பூசம், பூசம் சில நட்சத்திரத்துக்குலாம் பார்த்திங்கன்னா கரெக்டான ஏஜில் திருமணம் நடக்காது. வயதை தாண்டி தான் திருமணம் நடக்கும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது அந்த அலைப்பாயும் அந்த ஒரு மனம் வரும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு இந்த அன்னப்பறவையை பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கான நோய்கள் இந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது வர மாதிரி இருக்கா? புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக நோய் என்ன கிளால்பிளாடர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. வயிறு சார்ந்த பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இந்த மாதிரி நோயெல்லாம் தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா கடவுள் அப்படின்னு அந்த கோவில் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அது வாழ்க்கையில் ஒரு முறை போயிட்டாங்க. அதே மாதிரி மேற்கு பார்த்து சிவன் கோயில் எந்த கோவிலுக்கு வேணாலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க போக 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 அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை பார்க்கலாம். இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களோட தசா புக்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு அது வந்து 16 வருடக்கான தசா புக்தியாக இருக்குது. ஸோ அதில் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? 16 வருடம் குரு தசை, பெரிய தசை. அந்த தசையில் இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர புத்தி வரும்போது கொஞ்சம் ஒரு மிதமான மாற்றத்தங்கள் இருக்கும். ஏன்னா அவங்க கண்டிப்பாக அந்த டீனேஜ் பீரியடில் தான் இருப்பாங்க. கரெக்டுங்களா? அப்போ அவங்களுக்கு அந்த காதல் அந்த மாதிரி விஷயம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாலும் இவங்க ஆப்போசிட் ஜெண்டர் கிட்ட கெட்ட பேர் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா 16 வருடம்னா மேக்ஸிமம் முதல் பாதத்தில் பிறந்திருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் 14-15 வருடம் இருக்கும். 2வது பாதமாக இருந்தாங்கன்னா 12-13 வருடம் இருக்கும். 3வது பாதமாக இருந்தாங்கன்னா 10-11
அந்த அந்த காலகட்டம் இருக்கா. 4ஆம் பாதமாக இருந்தாங்கன்னா 5, 6 அந்த ரேஞ்சில் இருப்பாங்க. அப்போ இந்த காலகட்டத்தை பேஸ் பண்ணி தான் அந்த இது வரும். சனி புத்தி, குருவில் சனி புத்தி வந்தாலுமே கூட அவங்களுக்கு ஒரு ரீதியான ஏற்றம். இப்போ ஒரு நேட்டிவ்ல இருந்துகிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவுக்கு ஏதோ ஒரு ரீதியான வருமானம் பிரச்சனை தனுச்சு இவங்க இங்கேருந்து வேறு பிளேஸ்க்கு போகக்கூடிய ஒரு மாற்றம் வரும். இந்த குரு தசையில் சனி புத்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குரு தசையில் கேது புத்தி வரும்போது படிப்பில் கொஞ்சம் கை வைக்கும். பையன் குழந்தை நல்லா படிச்சுட்ருப்பான், அந்த புத்தி வரும்போது அந்த படிப்பு அப்படியே டல் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த புத்தி மாறினதுக்கப்புறம் கண்டிப்பாக பையன் வந்து கொஞ்சம் படிக்கிறதுக்கான காலம் வந்துடும். அடுத்ததாக இவங்களுக்கான சனி தசை அது வந்து எப்படி இருக்கும் இவங்களுக்கு? சனி தசை எப்படி இருக்கும் அப்படின்னா, குழந்தைங்க படிப்பு ரீதியான மந்த நிலையை கண்டிப்பாக கொடுக்கும். சனி பகவானும் குரு பகவானும் நல்லா இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரீதியான படிப்பு தாமதம் கொடுத்து ஸ்லோவாக கொடுத்தாலும் ஒரு இது கொடுத்துரும். கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கக்கூடிய தன்மையில் கொண்டு வந்து நிறுத்திடும். ஆனால் அந்த மந்த நிலைமையை கொடுத்து தான் கொண்டு வருவார். அதில் வந்து சனி தசையில் சூரிய புத்தி வந்து கொஞ்சம் கவனம் வேணும். அப்பாவோட ஹெல்த்தில் கொஞ்சம் கை வைக்கும், அப்பாவுடைய வருமானத்தில் கை வைக்கும். அப்பாவுடைய வருமானத்தில் கை வைக்கும் போது இவங்க அவசர அவசரமாக ஒரு டிகிரியை முடிச்சுட்டு குடும்ப சூழலை எடுத்துக்கக்கூடிய ஒரு பொறுப்பு எடுத்துக்கக்கூடிய தன்மையாக வந்துடும் அவங்களுக்கு. அந்த இது வரும். இல்லை அப்பாவுடைய சொத்து வரும், இல்லை அப்பா அரசாங்க ரீதியான பிரச்சனையில் வரும், இல்லை இவங்களே ஏதாவது அரசாங்கத்துக்கு ஏதாவது இடையூறில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக சனி தசையில் சூரிய புத்தி கவனம் தேவை, சனி தசையில் செவ்வாய் புத்தி கவனம் தேவை, சனி தசையில் கேது புத்தி கவனம் தேவை. அடுத்ததாக புதன் தசை, இது வந்து 17 வருடம் வரக்கூடிய ஒரு தசா காலமாக இருக்குது. ஸோ இப்போ புனர்பூசத்துக்கு அந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? புனர்பூசத்துக்கு அந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா, புதன் நல்லா இருந்துட்டார், இன்கேஸ் மிதுனத்தில் இருக்கக்கூடிய 3 பாதம் புனர்பூசம் நட்சத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா, புதனும் நல்லா இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக இவங்க அந்த அந்த புதன் தசையில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போய் உட்காந்துருவாங்க. புதன் தசையில் சனி புத்தி கவனமாக இருக்கணும், புதன் தசையில் செவ்வாய் புத்தி கவனமாக இருக்கணும், புதன் தசையில் கேது புத்தி கவனமாக இருக்கணும். இந்த 3 புத்திகளை கவனம் இருந்துட்டாலே மற்றது அவங்க ஓரளவுக்கு டேக்கிள் பண்ணி வந்துடுவாங்க. இன்கேஸ் நான் சொன்ன இந்த செவ்வாய் சனி கேது சரி நல்ல இடத்துல இருந்துடுச்சுன்னா அது யோகமாக கூட உங்களுக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக வரக்கூடிய கேது தசா, இது வந்து 7 வருட காலமாக வரக்கூடியது. இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? கேது தசை எல்லாருக்குமே கெடுதல் பண்ணுமானா கிடையாது. சிலருக்கு யோகம் பண்ணக்கூடிய நிலமையில கூட கேது இருப்பார். அப்போ அந்த யோகம் பண்ணக்கூடிய நிலமையில கேது இருக்காருன்னா எப்படி யோகம் பண்ணக்கூடிய நிலமையில இருக்காருன்னா, அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருந்தாலோ, அதாவது அஸ்வினி மகம் மூலம் அந்த நட்சத்திரத்தில் கேது அமர்ந்திருந்து தசா நடத்துதுன்னா கண்டிப்பாக மைனஸ் பண்ண மாட்டார், ப்ளஸ் பண்ணி கொடுப்பாரு. இல்லை அப்படின்னா அந்த கேது பகவான் நல்ல இடத்துல இருந்து தசா நடத்தினாலும் நமக்கு ஒரு நல்லது கண்டிப்பாக பண்ணி கொடுப்பார். ஏதாவது புத்தியில் தொந்தரவு கொடுக்கணும்ல, அது என்ன பார்த்திங்கன்னா சனி புத்தி. கேது தசையில் சனி புத்தி வரும்போது மட்டும் கொஞ்சம் சின்ன ஒரு இடையூறு கொடுக்கும், ஒரு விதமான சுருக்கி போடக்கூடிய தன்மையாக இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த 7 வருஷம் கேது தசை ஒரு டாப், ஆல்ரெடி ஒரு பொசிஷனில் இருப்பாங்க, அடுத்த ஒரு பொசிஷனுக்கு போயிடுவாங்க. நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மையாக தான் இருக்கும். ரெண்டாவது இவங்க ஆன்மீகத்துக்குள்ளே நிறைய வந்துடுவாங்க, சோஷியல் இன்வால்மெண்ட்லாம் ஜாஸ்தி அவங்களுக்கு வரும். அடுத்ததாக வரக்கூடிய சுக்கிர தசை, இது வந்து 20 ஆண்டுகள் வரக்கூடிய ஒரு தசா புக்தியாக இருக்குது. ஸோ இப்போ இது வந்து புனர்பூசத்துக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி புனர்பூசம் குரு பகவானோடைய நட்சத்திரமாக சுக்கிர தசை வரும்போது கண்டிப்பாக இடையூறு பண்ணும். அதுவும் கணவன் மனைவி கிட்ட கண்டிப்பாக இடையூறு பண்ணும். பெரிய ஆசைகளை காமிச்சு வலையில் எங்கேயாவது மாட்டி விட்டுரும் நம்மளை. பெண்கள் ரீதியாகவும் சரி, சொசைட்டிலையும் சரி, ஒரு லக்ஸரி லைஃப் வாழணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை எக்ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நிறைய பொருட்கள் வாங்குவாங்க, ஃபாரின் போவாங்க. அதற்கப்புறம் வந்து இதுக்கெல்லாம் கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்குது. சில இதுலேயும் அவமானங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அப்போது இவங்க சுக்கிர தசையில் குரு புத்தி வரும் பார்த்தீங்களா, அப்போ கவனம் வேணும். ஓகேங்களா? சுக்கிர தசையில் இவங்களுக்கு வந்து ராகு புத்தி வரும்போது கவனம் வேணும். இந்த 2 புத்தி, அப்புறம் சுக்கிர தசையில் கேது புத்தி வரும்போது கொஞ்சம் கவனம் வேணும். இந்த புத்தியில் கவனம் இருந்துட்டாங்கன்னா ஓகே. இப்போது அடுத்ததாக வரக்கூடிய சூரிய தசை, இந்த காலகட்டத்திலேயே அவங்களுக்கான வயது அப்படின்றது ஒரு 60க்கு மேலே இருக்குது. ஸோ இப்போ அது சில பேர் தான் பார்ப்பாங்க அப்படின்றனாலும் அவங்களுக்கான காலகட்டம் எப்படி இருக்கும்? எந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க? பிரச்சனைன்றதை விட அவங்க நிறைய விஷயங்களில் வளர்ச்சி அடைவாங்க. சூரியன் போது நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். பொருளாதாரமும் சரி, பொறுப்புகளும் சரி நிறைய அவங்களுக்கு கிடைக்கும். ஒன்று. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த சூரிய திசையில் எதில் அவங்க கவனமாக இருக்கணும், செவ்வாய் புத்தி வரும்போது கவனம் இருக்கணும். உடல் ரீதியான ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி ரீதியான உபாதைகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஓகேங்களா? பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் வந்து ஜாஸ்தி கொடுக்கும். உடல் ரொம்ப உஷ்ணமாக ஆகிடும். புனர்பூசம் நட்சத்திரத்துக்கும் உடல் கொஞ்சம் உஷ்ணமாக இருக்கக்கூடிய தன்மையாகவும் இருக்கும்.
அதாவது உடல் உஷ்ணம் வெளியில் தெரியாது, பட் ஆனால் உடலுக்குள்ளே இருக்கும் அவங்களுக்கு. அதை வந்து இந்த புத்தி வரும்போது வெளிப்படுத்தி காமிக்கும். அதாவது சூரிய தசையில் செவ்வாய் புத்தி வரும்போது, சூரிய தசையில் ராகு புத்தி வரும்போதும் பேராசையே நமக்கு கொடுக்கும், கவனம் வேணும். வளர்ச்சியும் கொடுக்கும், பேராசையும் கொடுக்கும். சூரிய தசையில் கேது புத்தி வரும்போதும் கவனம் வேணும். இந்த 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 புத்தி வரும்போது கவனம் இருந்தால் போதும். அடுத்து வரக்கூடிய சந்திர தசையுமே ஒரு 70லேருந்து அதுக்கு அடுத்தபடியான ஒரு வயது காலகட்டத்துக்கு வந்துடும். அந்த காலகட்டத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க? சந்திரதசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துடுவாங்க, ஒரு ஏஜ்டு ஆன ஸ்டேஜ்க்கு வந்துடுவாங்க. அப்போ அவங்க மன அமைதிக்கான காலமாக அது இருக்கும். அவர்களோட பிள்ளைகளெல்லாம் ஒரு செட்டில் பண்ணிருவாங்க. இவங்களும் ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கான ஒரு நோக்கி உட்காந்துருப்பாங்க. அந்த டைமில் சந்திரதசை வரும்போது மன ரீதியான போராட்டங்களும் இருக்கும். சிலருக்கு அந்த சந்திரன் நல்லா இல்லை அப்படின்னா குடும்பத்துலேருந்து பிரித்து விட்டுடும். இல்லை அப்படின்னா பிள்ளைங்க ஃபாரினில் இருக்காங்க அப்படின்னு வச்சு இவங்களும் இங்கேருந்து ஃபாரின் போகிற மாதிரி இருக்கும். இல்லை பிள்ளைங்க ஃபாரினில் இருப்பாங்க, இவங்க இங்கே இருக்க மாதிரி ஏதோ ஒரு தனிமையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த தனிமையை கொடுக்கும்போது மன அழுத்தம் வரும்ல, சந்திரதசையில் அது கொடுக்கும். ஆனால் சிலருக்கு அந்த சந்திரதசை முழுக்குமே அப்படி இருக்குமானா இருக்காது. சந்திரதசை சனி புத்தியில் அது கொடுக்கும், சந்திரதசையில் கேது புத்தியில் அது கொடுக்கும், சந்திரதசையில் ராகு புத்தியில் ஃபாரினுக்கு போயிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆன்மீக சுற்றுலாலாம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் ஜாஸ்தி. இந்த புனர்பூசம்ல இருக்கிற ஆண் பெண் இவங்கள் மத்தியில் ஏதாவது வேறுபாடு இருக்குமா? ஆண் பெண் வேறுபாடு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணாக இருந்தால் ஒரு ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கும். அதே குணம் தான் பெண்ணாக இருந்தாலும் இருக்கும். பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னென்னா அந்த ஒரு பொறுப்பு அப்படின்றது பெண்களுக்கு வந்துடும். ஆனால் ஆண்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு அந்த டாமினேட்டிங் கேரக்டர் வந்து புனர்பூச நட்சத்திரத்துக்கு ஜாஸ்தியாக இருக்கும். தான் அப்படின்ற ஒரு டாமினேட்டிங் கேரக்டர் இருக்கும். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த பதிவை கொடுத்ததுக்கு நன்றி.